இல்லையா, உடனே ஆரம்பிச்சுட்டா பரவாயில்ல, இன்னும் கூட டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கூட்ட நெரிசல் வந்துடும் அப்படின்னு காவல்துறையில சொல்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. கூட்டமே எதிர்பார்க்கல. ஆனா இந்த மாதிரியான கேளிக்கைகள் சார்ந்த ஒரு இதுக்கு அது வந்து தவறு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா மக்களுக்கு வெளியில் சென்று ஒரு பொழுதுபோக்கை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற வாய்ப்புகள் வந்துதான் கிடைக்குது. அதனால மக்கள் அத்தகைய பொழுதுபோக்குகளை விரும்புகிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியான வாழ்க்கை சார்ந்த, தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அழுத்தங்களுக்கு இடையே இது போன்ற உணவு திருவிழாக்கள், இது போன்ற பொதுமக்களினுடைய கூடுகைகள் எல்லாம் மக்கள் வருவது என்பது மிக இயல்பானது. புத்தக திருவிழாக்களுக்கு இவற்றுக்கெல்லாம் வருவது என்பது இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமான அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு வாசிப்பதற்குள்ள நிறைய வாய்ப்புகள் வந்து மாறிட்டே வந்து ஊடகங்கள் மாறிடுச்சு. நிறைய என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு போய் புக்கை வாங்கிட்டு பிடிஎஃப்லயே ஆன்லைன்லயே வாசிக்கலாம், கிண்டில்லயே வாசிக்கலாம். ஆனா கரெக்டா ஆன்லைன்லயும் வாசிக்கிறது இல்லை, கிண்டில்லையும் வாசிக்கிறது இல்லை. நம்ம அப்படி நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு நம்ம டிவி ஷோவோட ஒரு எடிட்டர் வந்து அன்னைக்கு கரிசல் விழால பேசுறப்பதான் சொன்னார், மக்களோட அட்டென்ஷனை 3 வினாடிகள்ல பெற முடியலைன்னா அந்த காட்சி ஊடகம் தோல்வி அடைகிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு டிவி நம்ம வந்து ரிமோட்டை கையில் வச்சு டிவியை பார்த்துட்டு இருக்கோம். 1, 2, 3 இந்த 3 வினாடிகள்ல நம்மளுடைய அட்டென்ஷன் அதுக்கு போலதான் அடுத்த என்ன பண்ணுவோம், சேனலை பார்த்தோம். அடுத்த என்ன பண்ணுவோம், டிவி ஆகட்டும், மொபைல் எடுத்துக்கணும். இன்னொருத்தவங்க சேனலை பார்த்தோம்னா 3வது வாட்டி மேல சேனலை பார்த்தது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவோம், மொபைல் எடுத்துட்டு யூடியூப், இன்ஸ்டால நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய கவன சிதறல்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு. அப்ப இது போன்ற சூழல்களும் இன்னும் இப்போதுதான் நம்ம இன்னும் அதிகமாக வாசிப்பது குறித்தும் இது போன்ற வாய்ப்புகள் குறித்தும் பொதுமக்களிடத்தில் இன்னும் நிறைய பேச வேண்டும். அவர்களை வந்து குறிப்பா இன்னைக்கு அடுத்து இப்ப ஒரு கடந்த தலைமுறையில மாலை நேர பொழுதுபோக்குனா என்ன, ஒரு கச்சேரி நடக்கும் அல்லது வந்து ஒரு இது போன்ற அரங்கங்கள் நடக்கும், கூட்டரங்கங்கள் நடக்கும், மக்கள் வருவாங்க, கலை இலக்கியம் குறித்து கேட்பாங்க அப்படின்லாம் இன்னைக்கு மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்ல இந்த தலைமுறைக்கு ஏற்ப இத்தகைய நவீன தொழில்நுட்பம் சார்ந்த யுகத்திற்கு ஏற்ப இது போன்ற இதையே நம்ம மாத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கான ஒரு போட்டி நடந்தது. நீங்க சில பேர் கவனிச்சிருக்க கூட. அது என்ன போட்டினா, ஓவிய போட்டி. ஓவிய போட்டினா பெரும்பாலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தான் வைப்பாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களும் வரலாம்னு சொல்லிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு நீங்க 1000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அதுல நிறைய பேர் நல்ல ஓவியங்கள் நான் ஒரு அரங்கிட்ட காட்டிட்டு நிறைய பேர் பொதுமக்கள் வந்து வேற வேற பணிகள் இருக்கிறவங்க. ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகான ஒரு ஓவியம் தீட்டிருந்தா அவங்க வந்து ஒரு டெய்லரா இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு உணவு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. இவங்க வரைந்த ஓவியங்கள்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பங்க வரைஞ்சீங்கன்னா, நான் சின்ன வயசுல காலேஜ் படிக்கிறப்ப அப்பப்ப எப்பயாவது வரைவேன். அவங்களுக்கு இது போன்ற ஒரு வெளியில வாய்ப்புகள் வர்றப்ப அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இது போன்ற ஒரு தொடர்ச்சியான அழுத்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கை மற்றும் அலுவல் சார்ந்த, தொழில் சார்ந்த அந்த பாடுகளுக்கு மத்தியில் ஒரு புதிய வாய்ப்புகள் வருகின்ற போது அவர்கள் தங்களுக்கு மிக ஆரோக்கியமான பொழுதுபோக்கு ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்கிறார். தங்களுக்கு ஒரு டைவர்ஷனுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லைன்னா எங்கதான் போய் மூழ்க வேண்டியது இருக்கு, அலைபேசிக்குள்ளதான் மூழ்க வேண்டியது. அப்ப அலைபேசியில் மூழ்குவது என்பது அவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த தேவைகளிலிருந்து அவர்களை திசை மாற்றுவதற்கும் அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்கும் இது போன்ற விழாக்களை சமூக அமைப்புகள் தான் செய்ய வேண்டும். சொல்லிட்டு அழகான காலம் இருக்கு. ராஜபாளையத்துல தான் அனைவா வந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஊர்ல அதிகமான இந்த மாதிரி இலக்கிய அமைப்புகள் நம்ம பேசுறப்ப மணிமேகலை மன்றம் இருக்கு, பாரதியார் மன்றம் இருக்கு, திருவள்ளுவர் மன்றம் இருக்கு, கம்பன் கழகம் இருக்கு, சுதந்திர சிந்தனை அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை மன்றம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இருக்கு. இந்த மாதிரியான சமூக அமைப்புகள், குறிப்பாக கலை இலக்கியம் சார்ந்து செயல்படக்கூடிய சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்படுவது என்பது அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான ஒரு குறியீடு. ஆனா இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியாக செயல்படணும். அதுவும் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய வார இறுதி நாட்களை நாம் எப்படி வந்து இது பண்ண போறோம், எப்படி அதை வந்து மடைமாற்ற போறோம், திசை திருப்ப போறோம், அவர்களுக்கான ஒரு ஆரோக்கியமான கவனச்சிதறல்களை எப்போது தரப்போம். அட்டென்ஷன்
டைவர்ஷனை நம்ம தடுக்க முடியாது. ஆனா அந்த அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிறத எந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து லெவரேஜ் பண்ண போறோம், எந்த மாதிரி அதை பயன்படுத்திக்க போறோம் அப்படின்றதுதான் அடுத்து தலைமுறையினுடைய வெற்றி இருக்கிறது. இது தலைமுறையினுடைய வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு சூழல். ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு மொபைல் அடிக்ட் ஆயிருக்காரு, அவருக்கு ஒரு மாதிரியான சிந்தனைகள் இருக்கு, அல்லது வந்து அவர் இறுக்கமான நிலையில இருக்காருன்னா அது அவரையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும் பாதிப்பதில்லை, சமூகத்தை பாதிக்கும். இப்ப நான் வந்து சமீபத்துல ஒரு ஆய்வுக்காக ஒரு நம்ம மாவட்டத்தில் கூட சிறைச்சாலை ஆய்வுக்காக போயிருந்தோம். அவருக்கு ஒரு சப்ஜெக்டோட இன்ஸ்பெக்ஷனுக்காக. அந்த இன்ஸ்பெக்ஷன்ல அங்க இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் கிட்ட அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்குலாம் கேட்டுட்டு அவங்களுடைய பின்புலத்தை எல்லாம் எடுத்து பாக்குறப்ப சின்ன பசங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு 20-22 வயதிற்கும் குறைவாக. அந்த குறைவான வயதுல இருக்கவங்க எப்படி இது பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, கல்வி பின்புலம் என்ன, குடும்ப பின்புலம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப சில மாணவர்கள் இடைநிற்ற மாணவர்களா இருந்தாங்க, சில பேர் வந்து பெற்றோர்கள் இல்லாத மாணவர்களா இருந்தாங்க. சோ இந்த மாதிரிலாம் பாக்குறப்ப இன்னும் நாம் அதை இப்ப வந்து அவங்க ஒரு தவறு படித்து வந்திருக்காங்க. அப்ப அந்த தவறு என்பது எந்த ஒரு அந்த தவறுக்கு காரணம் இல்லாத ஒரு மனிதரை பாதித்திருக்கும், அவரின் மூலமாக அவர் குடும்பத்தை பாதித்திருக்கும். எனவே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது என்பது அந்த தனிநபர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மை மட்டுமல்ல, அதன் மூலமாக இந்த சமூகம் நன்மையை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறது. இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு காரணம் அந்த சுயநலத்திலும் ஒரு மிகப்பெரிய பொது நலம் இருக்கிறது, அந்த சமூக நலம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்துவதனுடைய நோக்கம் அதுதான். புத்தக திருவிழாக்கள் நடத்துவதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தற்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு அரசினுடைய பொது நூலகத்துறையினுடைய ஆணையின்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆண்டுதோறும் புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்பது அரசினுடைய விதி. அது வந்து இப்ப நடத்துறாங்க. ஆனா அந்த புத்தக திருவிழாவினுடைய வெற்றி என்பது வியாபாரம் சார்ந்து இல்லை. இப்ப விருதுநகர் மாவட்டத்துல புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு சற்றேறக்குரிய 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். அதனுடைய அரங்குகள் அமைப்பு, அங்க வரக்கூடிய ஒரு 10-12 நாளுக்கு வந்து தமிழ்நாட்டின் தனி சிறந்த பேச்சாளர்களை, கவிஞர்களை, சொற்பொழிவாளர்களை அழைத்து வர வேண்டியது இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த விற்பனையில ஒரு கணிசமான விற்பனையை உறுதி செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பதிப்பாளர்கள் தான் வெளியூர்ல இருந்து வந்து ஸ்டால் போடுறாங்க. அப்ப இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யறப்ப அவ்வளவு விரிவான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல அதனுடைய விற்பனையை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி பார்த்தா பெரிய அதுல வந்து ஒரு வியாபார ரீதியாக அது வந்து ஒரு லாபம் தரக்கூடிய இதெல்லாம் இருக்காது. நீங்க சென்னை புத்தக திருவிழா நடக்குது, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய புத்தக திருவிழா 50 ஆண்டுகள் நடக்கும்போது அரசு அதற்கு மானியம் வழங்குகிறது. அப்ப ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கும் நடத்துவதற்கு அரசு பணத்தை வழங்குகிறது. சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து நிறுவனங்கள், ஆர்வலர்கள் தங்களுடைய நன்கொடைகளை தருகிறார்கள். இவையெல்லாம் ஏன் புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும்? புத்தக திருவிழாக்களுடைய வெற்றி என்று வியாபார வெற்றி அல்ல. வியாபார ரீதியாக புத்தக திருவிழாக்கள் வெற்றி அடைவது ஆக்சுவலி நாட் பாசிபிள். ஆனா புத்தக திருவிழாக்களை ஏன் நடத்த வேண்டும் என்றால் சமூகத்தில் இது போன்ற எத்தகைய இப்ப நீங்க மக்களுக்கு பிடிக்கிறது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம உணவு திருவிழாக்கள் இது மாதிரியான கேளிக்கை நிகழ்ச்சி மட்டும் தான் பண்ண முடியும். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி அடையும். நீங்க வந்து பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து புத்தக திருவிழாக்கு மேல ஒரு மேஜிக் ஷோ இருக்கு அப்படின்னு நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இவங்க ரகசியமா மட்டும் சொல்லுங்க, நாளைக்கு விருதுநகர்ல மேஜிக் ஷோ இருக்கான்னு பாருங்க. சாயந்தரம் 1000 பேர் இருப்பாங்க. அதனால எத்தகைய செய்திகள், எத்தகைய மக்களினுடைய விருப்பங்கள் வந்து அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கேளிக்கை சார்ந்த ஒரு கலை சார்ந்த இது எப்படி இருந்தாலும் இது போன்ற அறிவு சார்ந்த இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது சமூகத்திற்கு மிக மிக முக்கியம். இதுதான் ஒரு சமூகத்தினுடைய தொடர்ச்சியான நேரேட்டிவ் செட்டிங்க்கு அடிப்படை. அந்த ஒரு இப்போ திருக்குறளை பத்தி பேசுறாங்க. இப்ப கடந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாநிலம் முழுவதும் திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரியில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையினுடைய 25வது ஆண்டை முன்னிட்டு பேரறிவு சிலை என தமிழ்நாடு அரசு அறிவித்து அந்த நிகழ்ச்சியை ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தும். அதுல விருதுநகர் மாவட்டத்துலதான் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்தக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு திருக்குறள் வினாடி வினா நடந்தது. அந்த திருக்குறள் வினாடி வினாவை ஒட்டி நிறைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் வந்தாங்க. அதுல வந்து சிறந்த ஒரு 450 குழுக்கள் வந்து பெஸ்டா ஒரு 12 டீம் வந்துச்சு. நீங்க கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அது வந்து அந்த ஃபைனலா வந்த டீம் வந்து திருக்குறள் சார்ந்து எவ்வளவு புலமையோட இருக்கிறாங்க, ஆற்றலோட இருக்காங்க. அப்ப அது ஒட்டி என்ன நடந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு டிவில ஒரு ஷோ வந்துச்சு சின்னதா, திரைப்படங்களில் திருக்குறள். சினிமால திருக்குறள் எங்கெல்லாம் வந்திருக்கு? நிறைய படங்கள்ல வந்திருக்கு. இப்ப நீங்க கூட கேட்டா சொல்லுவீங்க, எந்த
பிரைஸ் கொடுத்துடலாம். ஏதாவது முதல்வன் படத்துல அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து விடுவார்னு ரகுவரன் வந்து அர்ஜுன பேட்டி எடுக்கிறப்ப அந்த திருக்குறள் வரும். ரைட், அவருக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாம். ஏங்க திருக்குறள் சொன்னா இன்னொரு பரிசு கொடுப்பாங்க. திருக்குறள் நான் தான் சொன்னேன், படத்தை மட்டும் தான் சொன்னீங்க. சார் சொல்றாரு படிக்காதவன் பார்த்துள்ள 6 விடும். அந்த குரல் நிறைய படத்துல விண்ணை தாண்டி வருவாயா, விண்ணை தாண்டி வருவாயா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்கள் நீர் பூசல். பாத்தீங்களாமா? பாக்கல. என்னமா பாலச்சந்தர் சாரோட படத்துல எல்லாமே எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ரைட், அது திரைப்படத்துல சரி எடுத்துக்கலாம். கேப்டன் மகிழ்ல சூப்பர் இருக்கு. அந்த குரலை கரெக்டா சொல்லுங்க. தூமலை கோ திரைப்படத்துல என்ன படம், என்ன குரல் வரும்? கடைசியா படம் முடிகிறப்ப கடைசியா வரும். என்ன வரும்? வேகை படத்துல என்ன குரல் வரும்? அவன் கரெக்டா அவங்க சொல்றது. நான் வேகை படம் பார்க்கல, எனக்கு தெரியல. ஓகே, தமிழா சொல்லுவாங்க. எதுல கண்டு கேட்டு ஒன்று உணர்ந்து விட்டுறையும் 5 ஐம்புலன்களோடு இந்த பெண்ணில் உள்ள அப்படின்னு வரும். பெண்ணில் இருக்கு அப்படின்னு வரும். அது நல்ல திருக்குறள். கண்டு கேட்டு ஒன்று உணர்ந்து விட்டுறையும் 5 பெண்துறையோடு உள்ள. அதாவது 5 இன்பம் தரக்கூடியவர் ஒரு பெண் அப்படின்ற 24 திருக்குறள் வந்து அந்த வேற என்ன படத்துல இருக்கு? உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி படத்துல வருமா? சரி, கொடுத்துடலாம் அவருக்கு ஒண்ணு. சமீபத்தில் யாரும் படமே பார்க்கல நினைக்கிறேன். கடைசியா தமிழ்ல இப்ப ரிலீஸ் ஆன ஒரு படத்துல கூட வந்தது. சரி, நிறைய படத்துல இருக்கு. இந்த படத்துல கில்லி படத்துல விஜய் சொல்லுவார்ல ஒரு இதுல, கில்லி படம் தானே, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்களான நன்மையை செய்துவிடும் ஒரு திருக்குறள். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பார்த்ததுனால அதை சொன்னேன். இப்ப விடுதலை படம் வந்ததுல விடுதலை பார்த்தோம். அந்த படத்தோட அடிப்படையே திருக்குறள் போட்டுதான் வரும். போஸ்டர்ல நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களான்னு தெரிஞ்சது. சோ இப்ப இந்த டிவி ஷோ வந்ததுக்கு அப்புறம் அந்த இதுல நிறைய பேர் திருக்குறளை வந்து சினிமால எப்படி வந்திருக்கு, திருக்குறள் தனி மனித வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கு, திருக்குறள் வந்து மனித சமூக வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா ஒரு சமூக விவாதங்கள் போதும். இப்ப நீங்க வந்து திருக்குறள் தொடர்பா நீங்க முன்னாடி என்எஸ்கேவோட பாட்டு திருக்குறள் கொண்டிருக்காங்க. ஓகே, அதனால இந்த திருக்குறள் சார்ந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்றேன், நான் வந்து சமூகத்துல இந்த திருக்குறள் குறித்து, திருக்குறளுடைய கருத்துக்கள் குறித்து அதை வந்து ஒரு மாணவருக்கு எப்படி சொல்லுது. நான் ஒரு நூல் பார்த்தேன், திருக்குறளில் வந்து திருக்குறளில் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு நூல் இருந்தது. ஸோ இப்ப நம்ம திருக்குறள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அது வந்து ஒரு சமூகத்துல எப்படி ஒரு பேசு பொருளா மாறுது. அப்ப சமூகத்துல அது தொடர்பா எப்படி மக்கள் பேசுறாங்க, அப்ப அவங்க வீட்டுல பேசுறப்ப, குழந்தைகள் கிட்ட பேசுறப்ப அதனுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றை பேசு பொருளாக வைத்திருப்பது என்பது அந்த சோசியல் நேரட்டிவ், சமூக போக்கை மாற்றுவதற்கான, அந்த சமூக போக்கை சரியாக நிறுத்துவதற்கான ஒரு சூழலாக அமையும். ஏன்னா இது காலம் காலமாக இதுக்கான தேவை இருக்கும். இப்ப சங்க காலம் நம்ம வந்து மிக சிறப்பா பேசுவோம். சங்க காலம் வந்து ரொம்ப அற ஒழுக்கத்திலையும் தனி மனித ஒழுக்கத்திலையும் அக ஒழுக்கத்திலையும் புற ஒழுக்கத்திலையும் உயர்ந்த ஒரு சமூகமா இருந்தது. ஆனா சங்க காலத்தினுடைய கடைசி பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல ஒரு சில அறச்சிதைவுகள் நடக்க ஆரம்பிச்சு. அது சங்க பாடல்கள்லயே நமக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து நினைத்தால் சிறுபசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் ஒன்றோ சான்ற
ஞான்றே அப்படின்னு குறுந்தொகையில் ஒரு பாட்டு. அந்த பாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவனும் தலைவியும் அவ்வளவு உண்மையோடு அவர்கள் தூய அன்போடு பழகக்கூடியவர்கள். நீங்க பல சங்க இலக்கிய பாடல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவியை விரும்புவான், அந்த தலைவியும் தலைவனும் உடன்போக்கு போயிடுவாங்க. அந்த அவங்க பெற்றோர்கள் அந்த நன்றாய் வந்து தேடுவோம். அப்ப செவிலித்தாய் வந்து தலைவன் தலைவன் தேடி போயிட்டு இருக்கப்ப, என் பையன் பொண்ணை காணா அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப அங்க இருக்க வழிபோக்கர்கள் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு குறுந்தொகை பாடல்ல வரும், அந்த இது வந்து இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து பார்த்தா ஒற்றை காலடி தடம் தான் இருக்கு. ஒற்றை காலடி தடம் இருக்குன்னா அப்ப வந்து பொண்ணு ஒரு ஆடவரும் அந்த பக்கம் போனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா 2 காலடி தடம்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டே போறப்ப திகச்சு நிற்பாங்க. அப்ப வழிபோக்கராக இருந்தவங்க வந்து சொல்லுவாங்க, யாருமா நீங்க தான் அந்த பொண்ணோட பெற்றோரா, நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா இது வந்து ரொம்ப காட்டு முள்ளு, இது வந்து ஒரு வறண்ட பகுதி. வறண்ட பகுதியில காலில் குத்தக்கூடிய மிக கூர்மையான முட்கள் நிறைந்த பகுதி. அது வந்து அந்த தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணிருக்கான், முதல்ல அவன் அடி எடுத்து வச்சு போயிருக்கான். அதுக்கு பிறகு அந்த அடி சுவட்டிலேயே இந்த பெண் வந்து பின்னாடி நடந்து போயிருக்கா. இத்தகைய அறிவும் பொறுப்பும் உள்ள ஒரு பையனோட உங்க பெண் வந்து இப்ப சென்றிருக்கா. அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு அவ்வளவு உயர்வா பேசக்கூடிய அந்த சங்க இலக்கிய பாடல்கள்லயே கடைசியா வந்து பார்த்தா இந்த மாதிரியான பாடல்கள். அப்ப அதுக்கான சூழ்நிலை எடுத்து பார்க்கறப்ப சமூகத்துல அறச்சிதைவு வந்து ஆரம்பிச்சிருச்சு. சமூகத்துல அறச்சிதைவுகள் இருந்திருக்கு. அதற்காக தான் பின்னாடி வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய நீதி நூல் இலக்கியங்கள்லாம் சங்க வருவிய காலத்துல வரும். திருக்குறள் உள்ளிட்ட நீதி நூல் இலக்கியங்கள் வந்து சங்க வருவிய காலத்துல உருவாகும். அப்ப எப்போதுமே ஒரு சமூகத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுது, அதை வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு நல்ல பண்பாக ஒரு விரும்பத்தகுந்த மாற்றமாக அது இல்லை. எப்பயுமே சொசைட்டில சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து ஒரு ஆந்திரபாலஜிக்கல் மானுடவியல், நம்மளுடைய எவல்யூஷன் தத்துவங்கள்ல மானுடவியல்ல பரிணாம வளர்ச்சியில மிக மிக அடிப்படையானது சமூகத்தின் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள்லயே சில நேரம் விரும்பத்தகாத மாற்றங்கள் வரும். விரும்பத்தகாத மாற்றங்கள் வருகின்ற போது இது போன்ற நேரேட்டிவை செட் பண்ணுவதற்கு ஒரு இது வந்து ஆகணும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க 2 பேரும் பேசுறப்ப சமூகத்துல இதுக்குதான் வந்து அருப்புக்கடையில கூட்டம் வரல, புத்தக திருவிழாவுக்கு எவ்வளவு திருவிழாவுக்கு கூட்டம் வரல, அதெல்லாம் நமக்கு இல்ல. பொதுமக்களுக்கு அத்தகைய ஒரு பொழுதுபோக்கு சூழலும் தேவைப்படுகிறது. இது போன்ற அறிவு சூழல்களையும் ஏற்படுத்துவதற்கு இது போன்ற விழாக்களை, கலை இலக்கிய செயல்பாடுகளை எல்லாம் தொடர்ச்சியாக எல்லா ஊர்களிலும் அங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். அப்படி நடத்துவது என்பது தனிப்பட்ட ஒரு நன்மைக்காக அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் நன்மைக்காக. அப்படிப்பட்ட விழாக்களை ராஜபாளை தொடர்ச்சியாக நடத்துகிறது. இன்னும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மீண்டும் ராஜபாளையத்தினுடைய அன்பிற்குரிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்வதற்கு நன்றி. நன்றி சார். ஏற்கனவே நீங்கள் எங்கள் ஊரில் பேசிய குறிப்பிட்ட வாழ்க்கையை என்ற முறை கோடிக்கணக்கான இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த உரையும் நிச்சயம் அநேக உள்ளங்களை கொள்ளை கொண்டு ஆட்சியர்கள் கேட்டுக்கொண்டபடி திருக்குறள் கூறியவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள், மாதவன் எழுத்தாளர் மதிவிதா அவர்கள், அப்படியே எடுத்துறியா, குழந்தை மகாலட்சுமி, அவங்க அனுப்பி ராமசுப்ரமணியம், அதான் அப்படி இருக்கட்டும். ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இப்படி எடுத்தா போதும்ல. மகாலட்சுமி அவர்கள், ராமசுப்ரமணியன் அவர்கள்,